ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். சோகமான விஷயம் என்னென்னா, அந்த ஒயிட் சிக்கி இறந்துருச்சு. நானும் எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணேன். கடைசியில் என்னால் காப்பாற்ற முடியல. சரி, அது இருக்கட்டும். அந்த பேர் முட்டை விட்டுச்சே, என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது முட்டையும் விட்டுருச்சு. சரி, முட்டையை குளிக்க வச்சிடலாம், இல்லை தூக்கி போட்டுடலாம் தான் பார்த்தேன். எனக்கு முட்டையை தூக்கி போடுறதுக்கும் முட்டையை குளிக்க வைக்கிறதுக்கும் மனசு இல்லை. முட்டை பொரிஞ்சா பொறிக்கிட்டோ இல்லைனா போட்டேன் அப்படின்னு நானும் விட்டேன். அதான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்டி 2 முட்டை இல்லை 1 முட்டை பொரிஞ்சாலும் அந்த சிக்கு ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஹேண்ட் பினிங் பண்ணி வளர்த்துடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இன்னும் நான் கூண்டை சுத்தம் பண்ணாமல் இருக்கேன். ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே. எதுக்காக நான் இன்னும் கூண்டு சுத்தம் பண்ணாமல் இருக்கேன்னா, எல்லா செட்டப்பையும் மாற்ற போகிறேன். அதுக்காக தான் கூண்டை இன்னும் சுத்தம் பண்ணல. ஏன்னா செட்டப்பை மாற்றும் போது ஒரு ஐடியா கூண்டு சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். என்னடா ஒரே புறா வீடியோவாக போட்டுன்னு இருக்க, வேறு எந்த வீடியோ போட மாட்டியா, இருக்கிற புறா வச்சே வீடியோ போடுற அப்படின்னு ஒரு சில பேர் கேட்க தோணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய வீடியோ வரும். புறா வீடியோ வராதுன்னு கேட்டிங்கன்னா, புறா வீடியோ அப்பப்போ இடையில வரும். இப்போதைக்கு என்கிட்ட புறா மட்டும் இருக்கிறனால நான் புறா வீடியோவை போடுறேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். காடை இருக்குது, பட் ஆனால் எனக்கு காடையை பற்றி அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் நான் காடையை வந்து வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் காடையை பற்றி வீடியோ போடுறேன். நான் காடையை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா காடையை பற்றி தெரியாமல் நான் வீடியோ போட மாட்டேன். அதுக்காக தான். சரி, அதான் கோழி இருக்குது, கோழியை பற்றி ஏன் வீடியோ போடாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ரீசனால் தான் நான் கோழியை பற்றி வீடியோ போடாமல் இருக்கேன். இதுக்கப்புறம் கோழியை பற்றி நிறைய வீடியோ வரும். ஏன்னா கோழியை பற்றி வீடியோ போடுறதுக்கு நிறையா இருக்குது. நான் கோழியை 7-8 வருஷமாக வளர்க்குறேன். கோழியை பற்றி எனக்கு தெரிஞ்சதை வீடியோ போடுறேன். ஆனால் இப்போ இல்லை, இன்னொரு கோழி எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கோழி எடுத்ததுக்கப்புறம் நான் கோழியை பற்றி வீடியோவை போட ஆரம்பிக்கிறேன். இந்த 5 புறாவையும் நான் டேப்பில் தான் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் அவுக்கலை. அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எதுக்காக 5 புறாவையும் டேப்பில் போட்டேன்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 5 புறாவும் நல்லா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்த புறா தான். அப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த 4 விட நான் சேல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக நான் சேல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சேல் பண்ணுற ஐடியாவே இல்லை. பட் இருந்தாலும் சேல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, புறா வளர்க்குறோன்னா நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் வளர்க்கணும். ஸோ புறா அதிகமாக என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, சவுண்டு அதிகமாகும். ஒரு சில பேருக்கு புறாவுடைய சவுண்டு பிடிக்காது. நம்ம புறா வளர்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் வளர்க்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வேறு எந்த வீடு இல்லைனா நம்ம எவ்வளோ புறா வேணால் வளர்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. புறா வளர்க்குறது பிரச்சனை இல்லை. புறா தாராளமாக வளர்க்கலாம், எத்தனை புறா வேணால் வளர்க்கலாம். ஆனால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வளர்க்கணும். அதுக்கு தான் நான் இந்த புறா வந்து சேல் பண்ணுறேன். நான் எப்போயுமே 5 ப்ரீடிங் பேர் தான் வச்சுப்பேன், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ என்கிட்ட 2 ப்ரீடிங் பேர் இருக்குது, இன்னொரு மேல் தனியாக இருக்குது. அதுக்கு ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு வந்து பேர் போட்டோன்னா 3 ப்ரீடிங் பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக ஃபேன்சி புறா, அப்படி இல்லைனா கர்ணை, இல்லைனா ஹோமரு, இதில் கூட ஏதாவது 2 செட் பண்ணலாம். அதுக்கு மேலே நான் புறாவை செட் பண்ண மாட்டேன். இதே மாடி ஹைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்ம மாடியில் தான் புறா உட்காரோம். சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கேட்காது அதிகமாக. புறாவும் எங்கேயும் உட்காராது. நம்ம மாடி ஹைட்டாக இருக்கிறனால நம்ம மாடியிலே உட்காரோம். ஒரு சில பேருக்குலாம் வந்து புறா பிடிக்கும், ஒரு சில பேருக்குலாம் புறா பிடிக்காது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட 20-25 பேர்கிட்ட புறா இருந்தது. ஒரு சில ரீசனால் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் திரும்பவும் புறா வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் ஒயிட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மேல் புறா நான் போட்டு வச்சுதுன்னு சொன்னேன்ல, அது சிக்கில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கொடுத்தா, நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்த்தேன். அந்த புறாவை தான் இந்த ஃபீமேல் புறாவை நான் பேராக போட்டேன். அந்த மேல் புறா இறந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சப்ஜா புறா இருக்குல்ல, இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தா சிக்கில். இதே நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்த்தேன். இதுக்கு ஒரு கொண்டே வாங்கி போட்டேன். அந்த ஃபீமேல் புறா ஒயிட் ஃபீமேல் புறாவுக்கு இன்னொரு மேல் புறாவை போட்டேன். ஆனால் அது போனதான் திரும்ப வரவே இல்லை. ஃபீமேல் ஆனால் வந்துடுச்சு மறுநாளில். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒயிட் ஃபீமேலுக்கு நான் சாக்லேட் மேல் புறா வாங்கிட்டு வந்து பேர் போட்டேன். திரும்ப நான் புறா வளர்க்குறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த சிக்கு தான். ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்த்தேன். அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம வச்சுருந்தா ஒரு 5 பேர் வச்சுருப்போம், இல்லைனா ஒரு 2-3 பேர் வச்சுப்போம், அதுக்கப்புறம் வேணான்னு. மேலே பாருங்கள், வல்லூரிக்கலுக்கு ரொம்ப நேரமாக சுற்றின்னு இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிட்ட வல்லூரிக்கலுக்கு சுற்றின்னு இருக்குது. இதனால தான் நான் விடைங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேப் அடித்து போட்டேன். இதுக்கு முன்னாடி நான் புறா வளர்த்தப்போ ஒரு சில ரீசனால் கொடுத்தேன்னு சொன்னேன்ல, நான் எல்லா புறாவும் கொடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா, ஒரு 5 பேர் ரவுண்ட்ஸ் போகுதுன்னா அதில் 3 பேர் தான் திரும்ப வீட்டுக்கு வரும், மீதி 2 பேர் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து புறா வந்து அப்பப்போ காணா வரனால எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் இதாகிடுச்சு. என்னடா இது போகிற புறாலாம் காணா போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மரணம் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு கேறி ஒரு சில புறாவெல்லாம் கடிச்சு போட்டுது. இதனால தான் நான் புறாவெல்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வேறு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் இருக்கிறப்ப தான் நான் வந்து பார்த்திங்கன்னா புறா வளர்த்தேன். புறா கோழியெல்லாம் வளர்த்தேன். தோட்டம்லாம் நல்லா பெருசாக இருக்கும். கோழியை தோட்டத்தில் வளர்த்தேன். இதே போல் கோழி தோட்டத்தில் மேயும் போது பகல் டைமில் கீரிப்புல வந்து கடிச்சு போடும். நைட் டைமில் கோழி கூண்டில் இருக்கும்போது மரணம் வந்து கடிச்சு போடும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனையை நான் சந்திச்சிட்டேன்.
அது மட்டும் இல்லாமல் சண்டைக்கோழிலாம் நான் வளர்க்கும் போது நிறையா வாட்டி திருட்டு போயிருக்கு. அதனால தான் நான் சண்டைக்கோழியை வளர்க்குறதுக்கே யோசிக்கிறேன். ஆனால் நான் திரும்பவும் கண்டிப்பாக ஒரு நாள் சண்டைக்கோழியை செட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த மிச்சம் மீதி கோழியெல்லாம் கொடுத்துட்டு முயல், ஹாம்ஸ்டர், கினிபிக்கு, ஃபின்ச்சஸ், பஜ்ஜீஸ்லாம் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காக்டெயில், ஆஃப்ரிக்கன்லாம் செட் பண்ணேன். அதுவும் ஒரு சில ரீசனால் கொடுத்துட்டேன். அதுவும் நான் ஒரேடியாக எல்லாத்தையும் செட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா பூனை, அதுக்கப்புறம் கோழி குஞ்சு. இந்த கலர் கோழி குஞ்சுலாம் ரோட்டில் வைப்பாங்கள்ல, ஒயிட்லா கோழி குஞ்சு அது. அடுத்தது ஃபிஷ்ஷு. இந்த 3 தான் நான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தேனே. அதுக்கப்புறம் போக போக தான் நாட்டுக்கோழி, சண்டைக்கோழி, புறா இந்த மாதிரிலாம் வளர்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப நாளாக இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். சேஃபாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பெட்ஸை சேஃபாக பார்த்துங்க.